அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை: ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போ பேறு பெற்றோ. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 6ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். நாம் வாழும் இந்த நவீன உலகில் நம்பிக்கைக்கு எதிரான நிகழ்வுகள் ஏராளம் நடைபெறுகின்றன. கடவுளை நம்பி செயல்பட்டால் இந்த அவல நிலைகள் எழாது. எடுத்துக்காட்டு 1. ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு குழந்தையின் கழுத்தில் அணிந்திருந்த நகையை ஒருவர் எடுத்துவிட்டு குழந்தையை கொன்று விடுகின்ற அவல நிலை. எடுத்துக்காட்டு 2. பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் பாசமாக அங்கில் என்று உறவு கொண்டு வாழ்ந்த ஒரு சிறுவனை கொன்று ஆற்றில் வீசி எறிந்த அவல நிலை. எடுத்துக்காட்டு 3. நட்பால் பழகிய மாணவி ஒருவரை வகுப்பு தோழன் கவர்ச்சியாக பேசி அழைத்து ஒரு சில வாலிபரின் காமச் செயலுக்கு கையளிக்கின்ற அவல நிலை. எடுத்துக்காட்டு 4. கள்ளக்காதலில் தடையாக இருப்பவரை இரக்க குணம் இல்லாமல் கொடூரமாக கொலை செய்யும் அரக்க குணம் ஆங்காங்கே நடைபெறுகின்ற நிலை. மேலும் அதிகாரத்திற்காக, பணத்திற்காக, நகைக்காக, காம ஆசைக்காக, நிலத்திற்காக, சொத்துக்காக பல இடங்களில் கொலைகள் செய்கின்ற அநீதி செயல்கள் பெருகி வருகின்றன. இத்தகைய சூழலில் இறைவனில் நம்பிக்கை வைத்து செயல்படுவர் பேறு பெற்றவர் என்ற தலைப்பில் ஆழமாக சிந்தித்து தியானித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த இறைவனில் நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றவர்கள் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள், தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள், தவறான மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறை நம்பிக்கை என்பது வாழ்விற்கு அர்த்தத்தை தருகின்றது. தோல்வியிலும் குழப்பங்களிலும் துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் சிறப்பாக செயல்பட ஆற்றல் கிடைக்கிறது. இறை நம்பிக்கை ஒரு கொடை. இது கடவுளோடு உறவு கொண்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அர்ப்பணம் இதில் உருவாகின்றது. நம்பிக்கையில்தான் நாம் வாழ்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கை இறை அனுபவத்தை பெற வழிகாட்டுகின்றது. நம்பிக்கையை 3 கோணங்களில் பார்க்கலாம். 1வது, அறியாமல் உள்ளுணர்வுகளால் உந்தப்பட்டு எழுகின்ற நம்பிக்கை. எடுத்துக்காட்டு: சிறு குழந்தை அந்நிய மரியா மீது வைக்கும் நம்பிக்கை. 2வது, அறிந்து ஆய்ந்து அறிவுபூர்வமாக நம்பிக்கை வைப்பது. எடுத்துக்காட்டாக, பஸ்ஸில் பயணம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்பி அறிய முடியும். 3வது, ஆன்மீக நம்பிக்கை. எடுத்துக்காட்டு: ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பேணி காத்து வருகின்றார் என்று நம்புவது. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கடவுள் மேல் முழு நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். இறைவன் எதை கூறினாரோ அதற்கு கீழ்ப்படிந்தார். தாவீது பிலிஸ்தீரின் தலைவரான கோலியாத்தோடு போர் புரிந்த வேளையில் கடவுளை நம்பி செயல்பட்டார், வெற்றியை சந்தித்தார். இறைவாக்கினர்கள் இறைவனை நம்பி இறைவன் பணித்ததை செயல்படுத்தினார்கள். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கிய எரேமியா இறைவனை விட்டு அகன்று வாழ்ந்ததை நினைத்து இஸ்ராயல் மக்களிடம் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட, இறைவனது கட்டளைக்கு ஏற்ப செயல்பட அழைப்பு கொடுக்கிறார். இறை நம்பிக்கைக்கு அடையாளமாக நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை சுட்டி காட்டுகின்றார். அது எவ்வாறு பிறருக்கு பலன் கொடுக்கின்றதோ அதை போன்று திகழ வேண்டும். மனிதன் மேல் உள்ள நம்பிக்கை பாலவரத்தில் உள்ள பதர் ஒன்று உள்ளன. இது பலருக்கு நன்மை கொடுப்பதில்லை. இன்றைய திருப்பாடலும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்பவர் நற்பேறு பெற்றவராக திகழ்வர். நல்லோர் கூட்டத்தில் தான் இருப்ப, தீயோர் கூட்டத்தில் சேர மாட்டார்கள், தீய பண்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவாக இவை கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியா ஆண்டோடைய அழைப்புக்கு தன்னை நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கின்றார்.
நான் ஆண்டவரை அடிமை, சொற்படி ஆகட்டும். இறைமகன் இயேசு இறை தந்தையோடு நம்பிக்கையில் இணைந்திருந்தார். அவரது திருவுளத்திற்கு ஏற்ப செயல்பட்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏழைகள், துயருவோர், அழுகிறவர், பசியாக இருப்பவர், கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள், அவர்களை பேர் பெற்று என்று பாராட்டுகிறார். பிறரை ஏறெடுத்து பார்க்காமல், இறைவனை நம்பாமல், உலக செல்வங்களில் இன்புற்றிருக்கும் செல்வந்த உண்டு கொடுத்திருப்போ சிரிப்பவர் அனைவரையும் கண்டிக்கிறார். சமவெளியில் இறங்கி வந்து சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். சீடர்கள் சரியான பார்வையோடு இறை நம்பிக்கை ஏற்று செயல்படுத்த வழிகாட்டுகின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் திருத்துவ பவுல் கொரிந்து நகர திரு அவையுள்ள உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறும் நிலையை மறுக்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் சரியான விளக்கங்கள் உயிர்த்தெழுதல் பற்றி கூறுகின்றார். எனவே கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது மனித வரலாற்றோடு தொடர்புடைய ஓர் இறை அனுபவம். நம்ம நம்பிக்கை வேடிக்கை பார்க்கும் பார்வையாளரின் நம்பிக்கை அல்ல, மாறாக இவ்வுலகில் எல்லா நிலைகளிலும் ஈடுபட்டு இறை சமூகத்தையும் இவ்வுலகையும் இறையாட்சி மயமாக்குவது. இது இவ்வுலகில் ஈடுபட்டு இயேசுவை சிந்தனையால், சொல்லால், செயலால், வாழ்க்கையால் அறிவித்து வாழும் சீடத்துவ வாழ்வாகும். உண்மையான இறை நம்பிக்கை இயேசுவின் சீடத்துவ வாழ்வை வாழ்ந்து அனைவரை இறை நம்பிக்கையில் வளர செய்வதாகும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறைவன் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? நான் சந்திக்கும் நம்பிக்கையற்ற செயல்களை கண்டு சோர்ந்து விடுகின்றேனா? இறை நம்பிக்கையால் ஏற்படும் இறை அனுபவத்தோடு சீடத்துவ வாழ்க்கை வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும், நாங்கள் சந்திக்கும் நம்பிக்கையற்ற செயல்களை கண்டு சோர்ந்து விடாமல் இறை நம்பிக்கையால் ஏற்படும் இறை அனுபவத்தோடு சீடத்துவ வாழ்க்கையை வாழவும் வரம் தாரும். ஆமேன்.